அப்புறமா வந்துக்கிறேன். இப்ப நானும் என் வீட்டுக்காரரும் உள்ள லிங்க பூஜை செஞ்சுட்டு இருக்கா. லிங்க பூஜை சிவாய நமக்கு சிவாய ஒரு சாமி தாண்ட சோறு போட்டா போதாதா? ஒரு மாமனுக்கு என்ன மரியாதை யாரு பண்ண ஆண்டி அழகா இருக்கிறாங்களே அத்தையா அத்தை ஆண்டி ஆண்டி அழகா இருக்கிறாங்க சகிலா மலபாரில் பாடம் எடுக்கிறாங்க. ரஞ்சிதா மேடா ஒப்பா நித்யானந்தா சாமி திருவண்ணாமலைக்கு வாங்க எதிர்க்கும் போது அப்பா என்ன பார்த்துதான் தலகாணி மந்திர யாத்திரா இவளை மறந்து நான் வர வேண்டுமா? என் உடலில் உயிர் உள்ளவரை இவளை மறந்து நான் ஒருபோதும் வர மாட்டேன். அவ யாரு? ஒரு தாசிடா. பாருங்க உன் கையில பணம் இருக்கிறது தான் உனக்கு பின்ன சுத்தி சுத்தி வருவா. உன் கையில எதுல திரும்ப கூட பார்க்க மாட்டேன். இந்த தெய்வத்தை பார்த்து அதுக்கு சொல்லாதீங்க. தெய்வம் கேட்க மாட்டேன். முடியாது முடியாது. உள்ள
செஞ்சுட்டு இருக்கா லிங்க பூஜை. சிவாய நமக்கு சிவாய நமச்சிவாய நமச்சிவாய எல்லாம் ஒரு சாமி தாண்ட சோறு போட்டா போதாதா? நான் தாங்க தப்பா நினைக்கிறேன். பையன் உள்ள லிங்க பூஜை செஞ்சுக்கிறான். எல்லாரும் மூலஸ்தானத்தை பார்த்து நம்ம பஞ்சாமிரதம் வாங்கி லிங்க பூஜையா? கத்தாழ கண்ணா இல்லாத இடுப்பால இடிக்காதே நீ இல்லாத இடுப்பால இடிக்காது. அதுக்கு எம்மா கேராக்கிட்டா. மேடம் மேடம் இந்த மாதிரி ஒரிஜினல் சொல்ற ஆளு வேற யாரு? ஆமா உண்மைதான். ஆமா மேடம். டேய், உண்மை நினைச்சியா? என்னடா அம்மா நடந்து கூட பின்னாடி எத்தனையோ பேர் போகக்கூடாது. பின்னாடி நான் முன்னாடியே வராங்க. அது சொல்லு நல்லா இருக்கு. ஏன் அந்த அம்மா கை வைக்காத மேடம். 25 ரூபாய் கைச்சுக்கோ, 25 ரூபாய் கைச்சுக்கோ. நான் ஒரு நாள் என்ன பண்றேன் உங்களை பாடுறானா? நீங்க என்னலாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாதா? அதுலயே ஊரம் நாச்சு உனக்கு தெரியாதா? மேடம் 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி நீ. நான் மட்டும் நீ மட்டும் பொம்பளைய பிறந்திருந்தா வந்த வாசத்துல ஒரே ஒரு புளியா மரம் கூட எல்லாம் பட்டு போயிட்டு இப்ப இருக்கு. மட்டும் நான் எல்லாம் ஜெயிச்சு வச்சு வாங்கிட்டேன். எல்லாம் உண்டா இருக்கா? எல்லாம் உண்டா இருக்கா? மேடம் நான் மட்டும் வரல. இப்ப பாடி கொத்தோடு வந்துக்கிறேன். சாரி அழகா. ஆனா எந்த பையா? பொறம்போக்கு பையா, லக்காடி பையா, தேமணி பையா, ஏன் வருவேன்? எதுக்கு வருவேன்? இங்க வா. 1000 ரூபாய் பணம் கட்டுட்டு இப்ப என்ன ஆகுது உனக்கு சொல்லு. எதுக்கு கூட ஏன்டா துண்டு பிடிக்க துட்டு இல்லை, மதுரை கஞ்சி குப்பு இல்லை, ஏன் வருவேன்? எதுக்குடா வருவேன்? ஏன் வருவேன் சொல்லு பாப்போம். உங்கள்கிட்ட பேசுறதுக்கு வரல நான். என்ன? வச்சுக்கிறிய நாட்டு இளவரசர் அவங்க அப்பா இந்நாட்டு மன்னர் வந்திருக்கிறார். ஐயோ என் மாமனார் வாங்க மாமா, சும்மா வாங்க மாமா, வாங்க மாமா வாங்க. நீங்க எப்போ வந்தீங்க சொல்லுங்க மாமா. வாங்க மாமா, சும்மா வாங்க மாமா. பையன் மூணாவது ஒரு மாமனுக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்க? மரியாதை கத்து கையாடிய கையாடிய இன்னும் இதெல்லாம் ஒரு ஆஃபர் கிடையாதா? சரி இருந்தாலும் ஐயா எவன சொல்றானா? அந்த ஆளு சுகர் அதிகமா அது மாதிரி பண்ண ஒரு மூட்டை அவன் கை நான் யாரு? நாட்டு மன்னடா. அடுத்தோட குறிக்காட்சி எடுத்துட்டு ஓதவான். வரதுக்கு வந்திருக்கீங்க. பால் சாப்பிடுறீங்களா, பழம் சாப்பிடுறீங்களா, தேன் சாப்பிடுறீங்களா, ஹார்லிக்ஸ் சாப்பிடுறீங்களா, ஜூஸ் சாப்பிடுறீங்களா? போட்டுட்டா ஐயோ தேவடியா முண்டை என்ன கூட அதை நம்பித்தாண்டா என்ன சாப்பிடுறேன்? என்ன நான் சாப்பிடல, எது நான் சாப்பிடுறேன்? ஆமா தெய்வம் அது தெய்வம். மாமல் பால் போயும் போயும் பால் நான் குடிக்கிட்டான். நான் பாலை மறந்து எவ்வளவு நேரம் ஆகுது? பாலை மறந்தவர் எவ்வளவு நாள் ஆகும்? நான் எந்த பாலை சொல்றேன்? பல்லு வந்து போச்சு கடிக்கிற மாதிரி. அவரு சுகர் வந்ததுனால அவர் பாலே பிடிக்கல. பால் பால் போறாரு. நான் உனக்கு மாமா, அவளுக்கு மாமா. நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் தாங்க டாபர் மாமா. அவராண்ட பேசணும். தயவு செய்து விட்டுட்டு வையன்னு பேச முடியாது, போய் வச்சிடும். மாமா வந்து சாப்பிட்டு 6 அப்புறம் பேசலாம் வாங்க. சாப்பாடே வேணாம், என் மகனை பார்த்தா போதும் எனக்கு.
சட்டில மீன் குழம்பு. எப்படி மடிக்கிறீங்க இது போல நல்ல பொண்ணுங்களா? ஐயோ ஐயோ அச்சம் இல்லாத ஊர்ல ஆம்பளை பிறந்த தொப்புல போட்டு அந்த கடையை சொல்றேன். கேளுங்க பாடு. கேளா. நான் பாடு. நல்லபடியா சொல்றேன். வெண்டைக்கு அப்புறம் குத்தி எடுத்துருவேன். இது சொன்ன வெண்டைக்கா தாங்க மாட்டேன். எத்தனையோ வெண்டைக்கு நான் பார்த்தேன். ரொம்ப வயவா இப்ப ஏகனா 7 வாட்டி குடிச்சுதான் அவராட்ட ஒரே ஒரு வார்த்தை பேசணும். ஐயா பேசணும். பேச முடியாது. நான் பேசணும். ஐயோ ஒண்ணாமே நான் எதையுமே செய்ய முடியும். அதுல இல்ல இதுல பாதில நாங்க இல்ல நாங்க குரல் மட்டும் கொடுக்குறோம். Shut up your mouth. நீரே நாம இப்ப கூட முருகா என்னடா கமையா டா புரி வாடா மனோ நீ எங்க இருக்க மனோ யாரை பார்த்து தாசி வேஷம் உரைத்து குடும்பத்தின் குத்து விளக்கப்பா என்பது குடும்பத்தில் குத்து விளக்கு சீக்கிரம் இட்டு போய் குத்திங்க வந்தாரு மனசார நாளைக்கு பார்த்தேன் என்னை விட்டு ஒருபோதும் பிரிய மாட்டான் சுண்டு வச்சத்துல தோல் கட்டி நின்னுறாரு பத்தினி தெய்வம் அப்பா சரி அதே மாதிரி இந்த சப்பத்தில நம்பாதே பாறா எப்படி இதெல்லாம் நீ யாரு? இந்த நாட்டு இளவரசன், வருங்கால இந்த நாட்டு மன்னர், இந்த வர தகுமா? ஐயோயோயோ என்னப்பா என்ன காரணம்? நாட்டை விட்டு வந்து விட்டேன், அம்மா இறந்து விட்டார்கள் என்று ஏதோ ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டீர்களா? யாரு அந்த ஆண்டி அழகா இருக்கிறாங்களே? அத்தையா அத்தை ஆண்டி ஆண்டி அழகா இருக்கிறாங்க. சகிலா மலபாரில் பாடம் எழுதுறாங்க ரஞ்சிதா மேடம் ஒப்பா நித்யானந்தா சாமி திருவண்ணாமலைக்கு வாங்க இவளை மறந்து நான் வர வேண்டுமா? என் உடலில் உயிர் உள்ளவரை இவளை மறந்து நான் ஒருபோதும் வர மாட்டேன். அவ யாரு? ஒரு தாசிடா. பாருங்க உன் கையில பணம் தான் உனக்கு பின்ன சுத்தி சுத்தி வருவா. உன் கையில எதுல திரும்பி கூட பார்க்க மாட்டா. இவளை பார்த்து அப்பா இந்த தெய்வத்தை பார்த்து அதுக்கு சொல்லாதீங்க. தெய்வம் கேட்க மாட்டேன். முடியாது முடியாது
சிரிக்க தொழில் தான் எடுத்து வச்சு இப்படிப்பட்ட பிள்ளைய பெற்றதற்கு இந்த நாடே என்னை பார்த்து கேவலமா சிரிக்குதுடா. ஒரே மகன் 30 மகன் செல்லமா வளர்த்தேனே. அவன் பிறந்ததும் அவன் தாய் இந்த மண்ணை விட்டு மறந்து விட்டான். அன்று முதல் இன்று வரை என் மகனை நான் செல்லமா வளர்த்தேன்டா. என் கண்ணுக்குள்ள பொத்தி பொத்தி வளர்த்தண்டா. என் மார் மீது மடி மீது தூக்கி போட்டு வளர்த்தண்டா. நான் மங்கரா நீ பொங்கறியா? உங்களுக்கு நாடகம் வாங்கணும். அழாதீங்க, பையன் அடிச்சுட்டாரு, கவலைப்படாத. ஆளு கட்டிட்டு சாப்பிடலாம். வாங்கி வைக்கிறதுனால பையன் ஒரே அமலம் பண்ற மேடம் ஏரியா என்னங்க வாங்கறதுனாவும் நான் தான். வெளியே வரங்காட்டி அந்த பாடு எடுத்து கையில வச்சுக்கிறேன். இல்லைங்க, கண்ணில பட்டா போதும், அது எங்க தான் போகுதுன்னே தெரியல. ஒட்டா மேலேயே பார்த்து கத்துக்கிறாரு. கை பிடிச்சி என் மகனை நான் செல்லமா வளர்த்தண்டா. எனக்கு பிறகு இந்த அமர்புரி நாட்டுக்கு மன்னனாக முடிசூட்டி ஆட்சி செய்வார். அவருக்குதான் கீழே போட்டுவான். அவனுக்கு ஒரு நாட்டு இளவரசியை பார்த்து திருமணம் செய்து அவன் வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டா. மது போதையில தாச்சு வீட கதை என்று கிடக்கின்றாரு. பையன் நல்லா வந்தாங்க, மாட்டிக்கிற மூச்சு நடக்கும். எப்படி ஆக்கணும்? பையன் மனத்திருந்தானா இந்த பாவி நான் தாங்க இட்டு போய் கட்ட. உன் பையன் ஆகவே நீ தானடா. நான் எட்டாவிடா உனக்கு தெரியும். உன்னை நம்பி அனுப்பினேனே. சிரிக்காத ஐயா, நீ யார் சிரிக்காத. உன் பையன் மனசு இருந்த வேண்டும் என்றால் இவளை விட ஒரு அழகான பெண்ணை பார்த்து உன் மகனுக்கு திருமணம் செய்து வைத்தால் இத்த விட்டுடுவான், அத்தை பிடிச்சிப்பான். இவ்வளவு நாட்களா எனக்கு அந்த யோசனை வரவில்லையே. அன்பு, இன்னைக்கு தானே சரியான யோசனை சொல்லியிருக்கேன். எங்க நீ சொல்றது அவன் கேட்கறான். சரி, உடனே ஒரு நாட்டு இளவரசியை பார்த்து என் மகனுக்கு திருமணத்தை செய்ய இருக்கணும். நாடு நாள ஓடிவா பாட்டு ஒண்ணு பாடி